மக்களவை தேர்தலில் தேமுதிக போட்டியிடும் 5 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் பட்டியல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த முழு விவரங்களை செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்கலாம். வணக்கம், இது குறித்த முழு விவரங்களை சொல்லுங்க. வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியுடன் தேமுதிகவிற்கு 5 தொகுதிகள் வழங்கப்பட்டிருந்தது. அந்த 5 தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களுடைய பெயர் பட்டியல் தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. மத்திய சென்னையில் பார்த்தசாரதியும், திருவள்ளூர் தனி தொகுதியில் நல்லதம்பி, கடலூரில் சிவக்கொழுந்து, தஞ்சாவூரில் சிவநேசன் என 4 பேரும் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விஜயகாந்த் அவர்களுடைய மகன் விருதுநகர் தொகுதியில் விஜய பிரபாகர் போட்டியிடுவதாகவும் தற்போது இந்த வேட்பாளர் பட்டியலில் அவருடைய பெயர் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விருதுநகரை பொறுத்தவரைக்கும் பாஜக சார்பில் ராதிகா சரத்குமார் போட்டியிடுவார் என்ற அந்த அறிவிப்பு என்பது சற்று முன் வந்தது. அதனைத் தொடர்ந்து தேமுதிகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக அந்த போட்டி பதவிக்கப்படக்கூடிய விஜய பிரபாகரனுடைய பெயரும் தற்போது வந்திருக்கிறது. விஜய பிரபாகரனும் ராதிகா சரத்குமாரும் விருதுநகரில் நேரடியாக போட்டியிடுகிறார்கள். குறிப்பாக விஜயகாந்த் மறைவிற்கு பிறகாக தேமுதிக சந்திக்கக்கூடிய ஒரு தேர்தல் இது. இதில் அவர்களுக்கான வாக்கு வங்கி அதிகமாக இருக்கும் என்ற எண்ணிக்கையில் அதிமுகவுடன் அவருடைய இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையில் 5 தொகுதிகள் பெறப்பட்டது. அதில் குறிப்பாக மத்திய சென்னை, திருவள்ளூர், கடலூர், தஞ்சாவூர், விருதுநகர் என 5 தொகுதிகள் அதிமுக கூட்டணியில் தேமுதிகவிற்கு வழங்கப்பட்டிருந்தது. இந்த 5 தொகுதிகளிலும் போட்டியிடக்கூடிய அந்த வேட்பாளர்கள் பட்டியலை தற்போது தேமுதிக வெளியிட்டிருக்கிறது. மத்திய சென்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்தசாரதி தேமுதிகவினுடைய துணை பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய பார்த்தசாரதி போட்டியிடுகிறார். திருவள்ளூர் தனி தொகுதியில் நல்லதம்பி கழக இளைஞரணி செயலாளர் இருக்கக்கூடியவர் தேமுதிகவினுடைய இளைஞரணி செயலாளர் இருக்கக்கூடிய நல்லதம்பி திருவள்ளூர் தொகுதியில் போட்டியிடுகிறார். கடலூர் தொகுதியில் சிவக்கொழுந்து, இவர் கடலூர் வடக்கு மாவட்ட கழக செயலாளராக இருக்கின்றவர். இவர் கடலூர் மாவட்டத்தில் கடலூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார். தஞ்சாவூரில் சிவநேசன் போட்டியிடுகிறார். இவர் தஞ்சாவூர் மாநகர் மாவட்ட கழக அவைத் தலைவராக இருந்தவர். அவருக்காக சிவநேசன் என்பவருக்கு தேமுதிகவில் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. விருதுநகரை பொறுத்த வரைக்கும் விஜய பிரபாகருக்கு இந்த முறை வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த நாடாளுமன்ற தேர்தலில் விஜயகாந்தனுடைய மகன் விஜய பிரபாகருக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என அவர் ஏற்கனவே அந்த விருப்பமனு வாங்கும்போது தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் தற்போது இந்த விருதுநகர் தொகுதியில் போட்டியிடுவதற்கு தேமுதிக சார்பில் அதிமுக கூட்டணியில் விஜய பிரபாகருக்கு போட்டியிடுவதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. விருப்ப மனுக்களை வாங்கும்போது LKSD உள்ளிட்டோரும் விருப்ப மனு வாங்கியிருந்தார்கள். ஆனால் அந்த கட்சிக்கு உழைத்தவர்கள் அவர்களுக்கே வாய்ப்பு வழங்கப்படும் என்பதன் அடிப்படையில் தற்போது அவர்களுக்கான இந்த வாய்ப்பு வழங்கப்பட்டிருப்பதாக தேமுதிக சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தேமுதிகவிற்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய 5 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான முழு வேட்பாளர் பட்டியலையும் அதிகாரப்பூர்வமாக தற்போது அறிவித்ததன் மூலமாக அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய தேமுதிக அவர்களுடைய நாடாளுமன்ற வேட்பாளர்களை அறிவித்திருக்கிறார்கள். அவருடைய அந்த பெயர் பட்டியல் மட்டும் தற்போது வெளியாகியிருக்கிறது. மத்திய சென்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்தசாரதி போட்டியிடுவதாக அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. மத்திய சென்னையில் போட்டியிடக்கூடிய பார்த்தசாரதி ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்று போட்டியிட்டவர், சட்டமன்ற உறுப்பினர் இருந்தவர். அவருக்கு மீண்டும் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு தேமுதிக சார்பில் வழங்கப்பட்டிருக்கிறது. புதுமுகமாக விஜய பிரபாகருக்கு தேமுதிக சார்பில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு தற்போது வழங்கப்பட்டிருக்கிறது.